ரொம்ப முடியலையா அவர்கிட்ட போய் சொல்லுங்க, இவன் இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறா, அவன் இப்படி பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு கசப்பை ஹோல்டு பண்ணாதீங்க, விட்டுடுங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? அந்த மனசாட்சி நல்லா வைங்க, நல்லா சிரிங்க. ஆமேன். முகம் நல்லா வைங்கோ. சர்ச்சில் வந்து கூட சில முகத்தை பார்த்தீங்களா, இந்த ஜெபம் பண்ணும்போது கூட அப்படிதான். நீங்கள் கடிந்து ஜெபம் பண்ணும்போது கூட முகம் நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா மன்னிக்க சொல்கிறார் கர்த்தர். அதனால் பரமண்டல ஜெபத்தில் இப்படி சொன்னார், உங்கள் கடன்களை அவர் மன்னித்தது போல நீங்கள் பிறர் கடன்களை மன்னிப்பீர்கள், அப்பொழுது என் பிதா உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கட்டுகள்லாம் தீரும், உங்கள் பிரச்சனை தீரும். கடன் மன்னிக்கப்பட்டவன் பிறனை மன்னிக்காத போது பைபிள் சொல்லுகிறது, அவர் மீண்டும் அவனை சிறையில் வைத்து துன்புறுத்துகிறவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார்களாம். திரும்பி அவன் கையில் நம்ம போனோமா? வேணாம்ல. அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், பிறர் என்ன செய்யுங்க, பக்கத்தில் ஒரு சிஸ்டரை தட்டி சொல்லுங்கள், அம்மா நீ எனக்கு எதுவும் பண்ணலைன்னு தெரியும், இருந்தாலும் உன்னை ஆதாரமாக வச்சு எனக்கு பண்ணவனையெல்லாம் இயேசுவ நாமத்தில் இன்னைக்கு நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு போங்க. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார்.